வணக்கம் சொல்லுங்கள். இந்த வீடியோல நாம கர்ப்ப காலத்துல தாய்மார்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கிற சில சின்ன சின்ன ஆனா முக்கியமான குறிப்புகளை பத்தி பார்க்க போறோம். முதல் 3 மாதங்கள்ல என்ன செய்யணும்? எளிதா செரிக்கக்கூடிய உணவுகளை மட்டும் சாப்பிடுங்க. நிறைய ஓய்வு எடுத்துட்டு மன அமைதி இருந்தாதான் குழந்தை நல்லா வளரும். ஸோ அதனால நிறைய ஓய்வெடுங்க. மருத்துவ ஆலோசனை எதுக்கு அவசியம் கேட்டீங்கன்னா, மாதம் ஒரு முறை பரிசோதனை பண்ணிக்கோங்க. மருத்துவர் சொன்னதை மட்டும் பின்பற்றினா பாதி பிரச்சனை தீர்ந்துடும். சத்தான உணவுகள் என்னென்ன? காய்கறி, பழங்கள், ஊட்டச்சத்து நிறைந்த சாறு, இவை எல்லாமே தாயாருக்கும் குழந்தைக்கும் ரொம்பவே நல்லது. அடிக்கடி சின்ன சின்ன சிறிய அளவுல உணவுகளை நீங்க சாப்பிடுங்க. ரொம்ப எனக்கு சாப்பிட முடியல அப்படின்னாலும் 3 வேளை சாப்பிடக்கூடிய உணவை ஒரு 6 வேளையாக நீங்க சாப்பிடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக. சரிங்களா? அடுத்ததா செரிமான உடற்பயிற்சி செய்ய வேண்டியது நல்லது. தினமும் நடக்க வேண்டியது கட்டாயம். மூச்சு விடுதல் பயிற்சி மன அமைதிக்கு உதவும். உங்களுடைய கர்ப்ப காலத்துல பேறுகாலம் இருக்கு இல்லையா, அந்த டைம்ல உங்களுக்கு ரொம்பவே இது ஹெல்ப் பண்ணும். இப்போ இருந்தே அதை பழகிக்கோங்க. அதிக வேலைக்கு போகாதீங்க. ஓய்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை செய்யாதீங்க. ஸ்ட்ரெஸ்ஃபுல் எடுத்துக்காதீங்க. இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பைக்லேயோ இல்லை ஆட்டோலையோ அந்த மாதிரி ஏர்லி ப்ரெக்னன்சியில் நீங்கள் அதை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அடுத்ததான் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச லைட் மியூசிக்ஸ்லாம் வந்து கேளுங்க. பாப்பாவும் கேட்பாங்க உங்கள் வயிற்றில். அப்படி வந்துட்டு கேட்டுட்டு ரியாக்ட் பண்ணுவாங்க போக போக 5th மந்த்துக்கு அப்புறம். ஸோ அந்த மூமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அப்பப்போ பார்த்துட்டே இருங்க. செக் பண்ணிக்கோங்க. மூமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா பேபி பம்ப் அந்த இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபோட்டோஷூட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். பட் அது அவ்வளோ சேஃப்டி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ தான் அது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ உங்களுக்கும் ஆசை இருந்ததுன்னா நீங்கள் ஃபோட்டோஷூட் பண்ணுங்கள். அப்படியே அதை நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அண்ட் உங்களோட அந்த வியூவர்ஸாக இருக்கட்டும், சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அண்ட் இது மாதிரி நிறைய பயனுள்ள தகவலுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, thank you so much. Take care all.